Hello friends, welcome to Tasty Food Info. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஆலு டிக்கி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இது வந்து நார்த் சைடு ரொம்ப ஃபேமஸான டிஷ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம இப்போ ஆலு டிக்கி எப்படி கிறிஸ்பியா யம்மியா செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ நான் 3 உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கிறேன். இது நம்ம இப்போ வேக வச்சு தோல் நீக்கி இந்த மாதிரி நைஸா துருவி வந்து எடுத்துக்கங்க. இது கூட நம்ம என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் சேர்க்கலாம்ங்கறத பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கங்க. கால் டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. இது கூட கொஞ்சம் புதினாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. நம்ம இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்குங்க. அப்புறம் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி ட்ரையாக வந்து கலந்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு கிடைச்சிரும். அரிசி மாவு சேர்த்ததுனால நல்லா வந்து கிறிஸ்பியாக நமக்கு வரும். அதுக்காக தான் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் நம்ம. கையில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு சின்ன ஒரு உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு தட்டி இந்த மாதிரி ரவுண்ட் சைஸில் தட்டி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச ஆலு டிக்கி இது கூட சேர்த்து 2 பக்கமும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ளேம் வந்து சிம்லே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு நல்லா வந்து ரெட்டிஷ் கலராக நமக்கு நல்லா கிடச்சிருச்சு. சூப்பராக எம்மியாக நமக்கு இப்போ ஆலு டிக்கி ரெடி ஆயிருச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா ரெட் கலரில் நமக்கு அழகாக நமக்கு ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம இப்போ பிளேட்டில் எடுத்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட அவ்வளோ எம்மி டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.